கரெக்டாக 1 இயருக்கு முன்னாடி கேட்ட சேலஞ்ச் இப்போ தான் அதுக்கு டைம் வந்திருக்கு. பேங்கிளில் ரிங் கேட்டிருக்காங்க. பண்ணலாமா? ரொம்ப லேட்டாக பண்ணுறோம்ல, அதனால் ஒன்றும் இல்லை, 3 ஐடியா பார்க்க போகிறோம். கண்டிப்பாக 3ல் எது பிடிச்சிருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் கலர் பேங்கிள் வந்து எடுத்துருக்கேன். மெட்டல் பேங்கிள் தான். ஸோ இதை வந்துட்டு கொஞ்சமாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதை அப்படியே வந்து விரிச்சு விட்டுக்கலாம். நீட்டமாக ஆக்குனதுக்கப்புறம் இது எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நான் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹோல்ஸ் உள்ள பீட்ஸ் இருந்துச்சுன்னா நல்லது. அப்படியே அந்த பேங்கிளில் கோர்த்து விட்டு க்ளூ சென்டரில் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கலாம். ஆனால் இந்த ஹோல்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கா, ஒரு கோல்டன் வயர் எடுத்து அந்த ஹோல்ஸில் வந்துட்டு 2 சைடு மாட்டி விட்டுட்டு ஒரு ரெசின் ஃப்ளவர் இருந்துச்சு அதையும் வந்துட்டு கோர்த்து விட்டுட்டு இந்த பேங்கில் அப்படியே 2 சைடும் ரேப் பண்ணி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இது நம்மளோட ஃபிங்கர் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு மார்க்கர் பெனில் வந்துட்டு இந்த மாதிரி ரிங் ஷேப்பில் கொண்டு வந்துட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு மாடல் ரிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். ஸோ செகண்ட் ஐடியா பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு கோல்டன் கலர் பேங்கிளில் பண்ணோம்ல, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் பேங்கிளில் மெட்டல் பேங்கிளில் பண்ணலாம். அதே மாதிரி கட் பண்ணி விரிச்சு விட்டு இப்போது இதுக்கு ஒரு டாஸ்க் இருக்குது. என்னென்னா ஒரு ஹார்ட் ஷேப்பில் கொண்டு வரணும். ஸோ அதனால் ப்ளையர் யூஸ் பண்ணி எப்படியோ ஃபஸ்ட்டு ஒரு எம் ஷேப்பில் கொண்டு வந்து அப்படியே வளைச்சி விட்டு எப்படியோ கொண்டு வரலாம்னு நினச்சேன். ஆனால் அந்த ஹார்ட் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. சரி ஓகே பார்த்துக்கலாம்னு நினச்சிட்டு இப்போ அதே மாதிரி பெனில் அப்படி சுற்றி விட்டு எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணி அப்படியே எடுத்துக்கிறேன். ஆனால் ஹார்ட் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு இன்னொன்று சின்ன சைஸ்லையும் பண்ணியிருந்தேன். ஸோ பெருசு நல்லா இருக்கா சின்ன நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். தென் வந்து இது ஹார்ட் மாதிரி இருக்கான்னு மறக்காமல் கமெண்ட்டில் நீங்கள் தான் சொல்லணும். ஸோ தேர்ட் ஐடியா பார்க்கலாமா? அதுக்கு வந்துட்டு நான் பிங்க் கலர் எடுத்திருக்கேன். பிங்க் கலர் பேங்கில் குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அதே மாதிரி விரிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை டேரெக்டாக பெனில் அப்படியே சுற்றி விட்டுக்க போகிறேன். ஸோ 4 சுற்றி விட்டுட்டு அதை அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணி ஒரு பிங்க் கலர் ஸ்டோன் மாதிரி ஒட்டி விட்டுட்டேன். இது பார்க்கும்போது தான் தோணுச்சு சில்வர் கலரோ இல்லை கோல்டன் கலர் பேங்கிலோ இந்த மாதிரி பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்குல்லன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். இந்த 3 ரிங்கில் எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு என்னமோ ஃபஸ்ட் டூவில் தான் நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படியே அந்த ஹார்ட் மாதிரி இருந்துச்சான்னு சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் என்ன சேலஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.